அன்பு நேயர்களே வணக்கம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாசி மகம். மாசி மகம் என்பது ரொம்ப விசேஷமான நாள். தீர்த்த உற்சவம், தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோயில்களில் பக்கத்திலே திருக்குளம் இருக்கும், தீர்த்தவாரி நடக்கும். பெரும்பாலான கோயில்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக தெப்ப உற்சவம் நடக்கும். மாசி தெப்பம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. திருக்கோட்டியூர் முதல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஊர். அதே மாதிரி தெப்ப உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். தெப்ப உற்சவம் ராஜகுல தெப்ப உற்சவம்னுட்டு காஞ்சிபுரத்தில் நடக்கும். பல ஊர்களில் தெப்ப உற்சவம் நடக்கும். பல ஊர்களில் கடலாடும் தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். பல ஊர்களில் அங்கே புஷ்கரணி இருக்கும். அந்த புஷ்கரணியில் தீர்த்தவாரி நடக்கும். இப்படி நமக்கு எல்லா இடங்களிலையுமே இந்த தீர்த்தவாரி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு தீர்த்தன் அப்படின்னுட்டே ஒரு பெயர் உண்டு. தீர்த்தன் அப்படின்னு சொல்கிறார். தீர்த்தனா அமலன், எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துபவன். இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு துளி நீர் இருந்தால் போதும், உயிர் இருக்குன்னுட்டார். தீர்த்தத்திலே ஆரம்பித்த உயிர் தீர்த்தத்திலே தான் முடியுது இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்துக்கு உயரிய மதிப்பு உண்டு. எது சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் தீர்த்தம் இல்லாமல் இருக்க முடியுமா? உடம்பில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த ரத்தமும் தீர்த்தம்தான். தண்ணீர் தான் ரத்தமாக இருக்குது. அதனால தான் உடம்பில் நீர்ச்சத்து குறைந்தா உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த நீர்ச்சத்தை ஏற்றுகிறார்கள். அதே மாதிரி நம்ம உடம்பு தூய்மைக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம காற்றுல நின்னா உடம்பு அழுக்கு போகாது, நெருப்பில் நின்னா உடம்பு அழுக்கு போகாது, சூட்டில் நின்னா உடம்பு அழுக்கு போகாது, வெயிலில் நின்னா உடம்பு அழுக்கு போகாது. ஆனால் நீரில் உடம்பழுக்கு போகும். புறத் தூய்மை நீராலமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்னார். வாய்மை என்ன? சத்தியன்னுட்டு அர்த்தம். சத்தியனுங்கிறது யாருக்கு பெயர்? திருமைய பெருமாளுக்கு சத்தியமூர்த்தின்னுட்டு பேர். அதனால் அந்த பெருமாளுடைய உற்சவாதிகள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள் இந்த மாசி நாள். அந்த மாசி மகம் அன்றைக்கு இந்த தரம் கிரகணங்கள் வருது. சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம்ங்கிறது மாலையில் வரக்கூடிய, இரவில் வரக்கூடிய கிரகணம். இந்த கிரகணத்தின் போது பல பெருமாள் கோயிலில் நடசாத்தி இருப்பாங்க. சில கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உற்சவங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் தேதி விடிய காலையில் பெருமாள் பல கோயில்கள்லேருந்து எழுந்து பக்கத்தில் தீர்த்தவாரிக்கு போய்டுறார். அதனால் அன்னைக்கு காலையில் தீர்த்தவாரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகணம் மத்தியானம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆனால் திருக்கண்ணபுரம் பத்திரிகையில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், திருக்கண்ணபுரத்தில் திருமலைராயன் பட்டினத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாலையில் தான் எப்பயும் அங்கே தீர்த்தவாரி நடக்கும். அந்த திருமலைராயன் பட்டினத்துக்கு பெருமாள் வருவார். அங்கே மீனவ பெருமக்களெல்லாம் எங்களுடைய மருமகன் விட்டார் என்று பெருமாளை மாப்பிளசாமி என்று கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது சுவாமியை நம்ம வாழ்வில் ஒரு பகுதியாக, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த ஆன்மீகத்தையும் வழிபாட்டு முறைகளையும் உற்சவங்களையும் அதனால் பெறுகின்ற உற்சாகங்களையும் நம்ம வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்து அந்த பெரியவர்களை நினைக்கணும். இந்த தரம் கிரகணம் விடுவதாலே அந்த கிரகண காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? காலையில் தீர்த்தமாடணும். பல இடங்களில் பார்த்திங்கன்னா காலையில் தீர்த்தவாரி இருக்குது. சிலதெல்லாம் 6:30 மணிக்கே பெருமாள் வந்துடுறார். 6:30 மணிக்கு பெருமாள் அந்த சூரியன் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது ஜிலு ஜிலுன்ற அந்த கடற்கரையில் அந்த சுவாமி நின்று அந்த தீர்த்தவாரி கண்டருளுகின்றார். அந்த தீர்த்த பேரர்ன்ட்டே இருப்பாங்க. அவங்க தான் தீர்த்தவாரிக்கு போவாங்க. இல்லாட்டி பல இடங்களில் சக்கரத்தாழ்வார் போய் தீர்த்தமாடிட்டு வருவார். பெருமாளுக்கு அங்கே கடற்கரையிலே அந்த திருமஞ்சனாதிகளெல்லாம் நடைபெறும். அப்படி நடைபெற்று மண்டகப்படிகளெல்லாம் நடைபெறும். பல இடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெப்ப உற்சவம் இருக்குது. இப்போ திருக்கோட்டியூர் எடுத்துக்கிட்டால் திருக்கோட்டியூர் தெப்பம் சால சிறந்தது. பல இடங்களில் மாசி பெருவிழாவில் தெப்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம். திருக்கண்ணபுரத்தில் பார்த்திங்கன்னா தெப்பம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. திருவோடம் அப்படின்னு சொல்லி தெப்ப உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ராஜகுல உற்சவம் அங்கே ரொம்ப விசேஷமான முறையில் இந்த 3ஆம் தேதி அன்று தெப்ப உற்சவம் நடைபெறும். தெப்பம் என்பது என்ன அர்த்தம்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த திருவடி தான் நமக்கு தெப்பம். அந்த பெருமாளை தெப்ப உற்சவத்திலே காணுகின்ற பொழுது நம்முடைய பிறவியானது நல்ல கதிக்கு செல்லும். ஏதோ பிறந்துட்டோம், அந்த பிறந்த பிறகு நல்லது செஞ்சுருக்கிறோம், கெட்டது செஞ்சுருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் இல்லையா? இனி இந்த இன்னல்கள் படாமல் இந்த சாகரத்திலே இருந்து, பிறவி பெருங்கடலிலே இருந்து நம்மால் நீந்த முடியுமான்னு சொன்னால் நமக்கு கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது. பெருமாள் கெட்டியாக என் திருவடியை பிடிச்சிக்கோ, நான் தெப்பத்தில் இருக்கேன், தெப்பத்தில் நீயே உட்காரு, உன்னை கொண்டு போய் நான் கரை சேர்த்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் தெப்ப உற்சவம். ஒரு உற்சவத்துக்கும் ஒரு பெரியவங்க ஒரு அற்புதமான ஒரு பின்னணி தத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
அப்படி அற்புதமான முறையிலே பெருமாளெல்லாம் அங்கங்கே பல்லக்கில் பல இடங்களில் கருட சேவை நடக்கும். அப்போ எத்தனை தீர்த்தமாடணும், அப்படி எப்படி விரதம் இருக்கணும்னா, மாசி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விரதம். கிரகண காலம்ங்கிறதால உபவாசம் இருந்து பெருமாளை பார்க்குறோம். அப்போ காலையில் நம்ம முதல் நாள் இரவு சாப்பிட்டா சட்டப்படி அடுத்த நாள் 12 மணி நேரம் கேப் இருக்குது, சாப்பிடக்கூடாதும்ப. அங்கே கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிட்ணும், அதுவும் புதுசாக சமைச்சு சாப்பிட்ணும். காலையில் தீர்த்தம் ஆடுகிறோம். அதே மாதிரி சாயங்காலம் நமக்கு சூரிய அஸ்தமானமான பிறகு சந்திரோதய காலம், இந்த 6:20ன்னு போட்டிருக்கு. பல ஊர்களில் 6:18 6:15 அந்தந்த ஊர்களில் இருக்கும். பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் மறுபடியும் ஸ்தானாதிகள் பண்ணி கிரகண பூஜைகள்னுட்டு இருக்குது, கிரகண அனுஷ்டானம்னுட்டு இருக்குது, கிரகண தர்ப்பணாதிகள்னுட்டு இருக்குது. அதெல்லாம் செய்யணும். அப்போ ஜபங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம், தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்பாங்க. மகமன்னைக்கு பெரும்பாலும் தீர்த்தவாரி கண்டருளுகின்ற நாளில், அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களும் இணையும் நாள். அங்கே எல்லா கோள்களும் கும்பராசியிலேருந்து இந்த சிம்மராசியை பார்க்குது, குருவும் அந்த கும்பராசியை பார்க்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் அது. அன்றைக்கி பெருமாள் தீர்த்தவாரி பார்க்கணும், உபவாசம் இருக்கணும், கிரகண காலத்தில் கிரகண பூஜைகள் பண்ணணும், பக்கத்தில் எந்த இடத்துல உற்சவம் நடக்குதோ அங்கே போய் கலந்துக்கணும். இது முடிஞ்ச பிறகு பெருமாளாருக்கு புதுசாக நம்ம சமைச்சு அவருக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்போ என்ன பாசுரம் விளக்கேற்றி வைத்து பாட வேண்டும். இப்போ பாசுரம் வருது. அமுதம் அமரர்க்கு ஈந்த நிமிர் சுடராழி நெடுமால் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர்திரை நீழ்கடலானே. நீழ்கடல், அந்த கடலில் தான் இந்த உற்சவம் நடக்குது. அந்த பெருமாள் இனியன். இந்த எல்லாம் அமுதம் கொடுத்தவொடனே இந்த அமுதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. சுவாமி தேசிகன் சொல்வார், கேவலம் உப்புச்சாற்றை அவர்கள் பெறுகிறார்கள். இங்கே 6ஆம் முத பெருமாள் இருக்கும் பொழுது மறந்துட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, உப்புச்சாறை பெருகி அவர்கள் உயிர் வாழ ஆசைப்பட்டார்கள் என்கிறார். இங்கே 6ஆம் முத பெருமாள் அமுதினும் ஆற்ற இனியன் அன்றைக்கு 6ஆம் முதேங்கிறார். அவன் யார்? நிமிர் சுடராழி நெடுமால், ஜொலிக்கக்கூடிய நெடுமார், கையில் பகையை நீக்கக்கூடிய சுடராழி வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா அன்னைக்கு அமுரர்க்கு அமுதம் ஈந்த நிமிர்திரை நீழ்கடலானே. கடலில் தீர்த்தவாரி நடக்குது இல்லையா? அப்போ இந்த பாசுரத்தை நம்ம பாடி பெருமாளை பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வரும் துயரெல்லாம் போகும், மனம் முழுக்க மகிழ்ச்சியால் நிரம்பும், குடும்பம் பரமசேமத்துடன் இருக்கும். நாமெல்லாம் பெருமாளின் இணையடி கமலங்களை இறைஞ்சுவோம்.